ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பான் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு சுகரை தண்ணி ஊற்றி டிசால்வ் பண்ணியிருக்கேன் பாகு வைக்க. இந்த பக்கம் தண்ணியில் 2 வெத்தலையை அரைச்சி ஊற்றியிருக்கேன். அது நல்லா கொதிக்கணும். அது கூட கலருக்காக க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை பூசணியை நான் இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கால்வாசி துண்டு எடுத்துகிட்டு சீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா சீக்கிரம் வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி வெத்தலை அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூசணி துண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா மூழ்கி கண்ணாடி பதம் வர மாதிரி வேகணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சோம்னா அது நல்லா வெந்துடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறேன். எல்லா துண்டுலையும் சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நம்ம வெத்தலை அரைச்சி ஊற்றும் போதே அந்த பச்சை கலர் வந்துடும். இருந்தாலும் அந்த பீடாவோட கலருக்காக நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். இந்த பக்கம் நம்ம சர்க்கரை பாகு வச்சுருப்போம். இது நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் நான் மூடி வச்சுருக்கேன். இது இன்னும் வெள்ளையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் அதனால் கொஞ்ச நேரம் இன்னும் வேக விடுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. அந்த ஃபுட் கலரும் நல்லா இதில் ஏறி க்ரீன் கலரில் இந்த வெத்தலை கலர்லேயே அது வந்துருச்சு. இப்போ பாகு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நுர கட்டி வந்துருச்சு. நம்ம தொட்டு பார்க்கலாம், இல்லை இதுவுமே ஒரு பதம் பார்க்குற விதம் தான். இந்த நுரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக்கத்தை சுற்றி தண்ணி இல்லாமல் எல்லா பக்கமும் நுரை திரண்டு வரும். இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா இது கட்டி ஆயிரும். இப்போ இந்த பாகில் நம்ம வேக வச்சுருந்த அந்த வெள்ளை பூசணி துண்டுகளை சேர்த்துருவோம். 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி இதில் நல்லா டிப் பண்ணி நம்ம புரட்டி எடுத்து நம்ம அதை கொஞ்சம் நேரம் சூடு ஆற வைக்கணும். இப்போ நான் குல்கந்து எடுத்துக்கிறேன். இந்த குல்கந்து கூடவே நீங்கள் நட்ஸும் கூட சேர்த்து ஆட் பண்ணி கலந்து போட்டுக்கலாம். நான் இப்போ வெறும் குல்கந்து மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஒரு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நான் எடுத்து நடுவில் வச்சு நம்ம அதை மடித்து ஒரு 3 பக்கமும் அதை நம்ம மடித்து விடணும். அது நல்லா அந்த பாகுக்கே அந்த பதத்துக்கு ஒட்டிக்கும். ஒருவேளை உங்களுக்கு தடிமான துண்டுகளாக இருந்தால் ஒட்டாது. அந்த டைமில் நீங்கள் கிராம்பு வச்சு நடுவில் குத்திட்டிங்கன்னா அது ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ நான் இது மெலிஸ் துண்டாக போட்டிருக்கிறதுனால எனக்கு அது நல்லாவே அந்த பாகோட ஈரப்பதத்துக்கு நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் முக்கோணத்தில் நான் மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் நார்மல் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான பான் ஸ்வீட் ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.